ஸோ நம்ம இவ்வளோ நேரம் வந்து ஒரு எப்படி யூசர் கிரியேட் பண்ணுறோம், யூசரை எப்படி பிளாக் பண்ணுறது, எப்படி ஒரு பர்டிகுலர் யூசருக்கு மட்டும் FTP ஆக்சஸ் கொடுக்குறதுன்னு பார்த்துட்டு இருந்தோம். இப்போ இதுக்கு அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா ஒரு முக்கியமான டாபிக் பார்க்க போகிறோம். CH ரூட்னு ஒரு கான்செப்ட் உண்டு. அந்த இது என்னென்னு பார்க்கலாம். இப்போ ஏன் CH ரூட்டுங்கிறது பாருங்கள். இப்போ நான் வந்து ஒரு நீங்கள் FTP கிளைண்ட் லினக்ஸ் மூலமாக நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ பாருங்கள், இந்த யூசர் நீங்கள் வந்து FTP யூசர் 3 லாகின் பண்ணிக்கிங்க /etc பாருங்கள். உங்கள் சர்வரில் உள்ள எல்லா டீட்டெயிலுமே உங்களால் பார்க்க முடியுது. இப்போ பாருங்கள், பாஸ்வேர்ட் ஃபைலில் உங்களுக்கு இப்போ நீங்கள் இந்த ஃபைலை டவுன்லோட் பண்ணணும்னு நினச்சா இதில் என்னென்ன ஃபைல்ஸ்லாம் உங்களுக்கு ரீட் பெர்மிஷன் இருக்கோ எல்லா ஃபைலுமே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த ஃபைலில் எவ்வளோ ஃபைல்ஸ் இருக்குது. இது வந்து உங்களுடைய பிரைமரி சர்வர் FTP சர்வரில் உள்ள ETC லொக்கேஷனில் உள்ள ஃபைல்ஸை உங்களால் டவுன்லோட் பண்ண முடியும். கெட் பாஸ்வேர்டு இப்போ பை கொடுத்து பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களால் டவுன்லோட் பண்ண முடியுது. FTP யூசர் 1 இருக்காங்க, FTP யூசர் 2 இருக்காங்க, FTP யூசர் 3 இருக்காங்க, யூசர்னு ஒன்று இருக்காங்க. ஸோ இது அதனால் ஒரு CH ரூட் நம்ம செட் பண்ணுறோம். இது மூலமாக பண்ணலாம். இப்போ பாருங்கள், போயிட்டேன் /ரூட்டுக்கு போயிட்டேன், பூட்டுக்குள்ளே போயிட்டு என்னெல்லாம் இதில் என்னென்ன டேரக்டரிக்கெலாம் உங்களுக்கு வந்து ரீட் அண்ட் ரைட் இருக்குது, ரீடு அண்ட் எக்ஸிக்யூட் பெர்மிஷன் இருக்கோ அந்த டேரக்டரி நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுமாதிரி ரீடு என்னெல்லாம் இருக்கோ எல்லாத்தையுமே நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ நான் பூட்டில் உள்ள இந்த ஃபைலை VM ஃபைலை கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணணும்னு நினச்சாலும் பண்ணிக்கலாம். அங்கே பாருங்கள், VM ஃபைல் டவுன்லோட் ஆகிட்டு. அதேமாதிரி ETC லொக்கேஷன் போகிறேன். ETC லொக்கேஷனில் உங்களுக்கு வேறு என்ன ஃபைல்ஸ் என்னன்னு பார்த்துக்கலாம். இப்போ இந்த டேரக்டில் முக்கியமான ஃபைல் பார்த்தீங்கன்னா வேறு என்ன ஃபைல் இருக்கலாம். ஓகே, நம்ம SSH சர்வருக்குள்ளேயே போய்க்கலாமே. SSH அந்த இது பாருங்கள், SSH பார்த்தீங்கன்னா ரீட் ரைட் எக்ஸிக்யூட், ரீட் அண்ட் எக்ஸிக்யூட், ரீட் அண்ட் எக்ஸிக்யூட். அதனால் இந்த டேரக்டரி உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியும். இதில் போல் பார்த்தீங்கன்னா இந்த மாடியூல் ULI ஃபைல் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஏன்னா எதுக்கெலாம் வந்து ரீடு எதுக்கெலாம் இருக்கோ அந்தந்த ஃபைல் மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ அந்த டேரக்டரியே நீங்கள் காப்பி பண்ணணும்னு நினச்சாலும் பண்ணிக்கலாம். இப்போது SSH உங்களுக்கே தெரியும் எவ்வளோ முக்கியமான கான்ஃபிகரேஷன் ஃபைல்னு. இப்போது ஒரு நீங்கள் ரூட் டேரக்டரி நீங்கள் எனேபிள் பண்ணாமல் விட்டிங்கன்னா சில இது மட்டும் பண்ண முடியாது. ஏன்னா இதுக்கு பார்த்தீங்கன்னா ரீடு மட்டும் தான் இருக்குது. நமக்கு வந்து அதர் யூசருக்கு வந்து எக்ஸிக்யூட் பெர்மிஷன் இல்லை. அதனால் அந்த ஃபைல் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அதை ஸ்கிப் கொடுத்துக்கலாம். இப்போ அதே மாதிரி சில ஃபைல்ஸுக்கு வந்து எதுக்கெல்லாம் இப்போ பாருங்கள், இங்கேயும் SSH பாருங்கள், இங்கேயும் பாருங்கள் SSH கொடுத்து பாருங்கள். சில ஃபைலுக்கு வந்து ரீட் அண்ட் எக்ஸிக்யூட் பெர்மிஷன் இருந்துக்காது. அதில் அது மட்டும் டவுன்லோட் ஆகிருக்காது. மற்றபடி எல்லா ஃபைலுமே டவுன்லோட் ஆகிருக்கும். இப்போ SSH_host_ed25519_key இதுதான் அந்த ஃபைல். 1 KB இருக்குது. ஏதோ இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது, ஆனால் பெர்மிஷன்ஸ் இல்லை. அதனால் அது நமக்கு டவுன்லோட் ஆகலை. 0 KBயில் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் கமாண்ட் ப்ராம்ப்ட் மூலமாக பண்ணும்போது உங்களால் ஒரு டேரக்டரியை டவுன்லோட் பண்ண முடியாது. அதுதான் இதில் பெரிய பிரச்சனை. இப்போது நீங்கள் வந்து இப்போ திரும்பி பாருங்கள், FTP இந்த நோடில் இந்த கிளைண்ட்டில் வந்து நீங்கள் வந்து ஒரு அந்த SSH ஃபைல் நீங்கள் டேரக்டரி டவுன்லோட் பண்ணணும்னு நினைக்கிங்கன்னா பண்ண முடியாது. FTP போகல 192.168.19.7 போய்க்கிறேன். FTP யூசர் 1 கூட போய்க்கலாம். யூசர் 1க்குள்ள பாஸ்வேர்ட் கொடுக்குங்க. CD/etc SSH LS-L கொடுத்து பாருங்கள். இதில் எவ்வளோ இருக்குது. இப்போ நீங்கள் வந்து ஒரு FTPயை பொறுத்த வரைக்கும் டேரக்டரியை மட்டும்தான் நீங்கள் ஃபைலை மட்டும்தான் டவுன்லோட் பண்ண முடியும். அதாவது FTP கமாண்ட் மூலமாக டேரக்டரியே பண்ண முடியாது. இதே ஃபைல்ஸ் இல்லாவோ WinSCPயோ யூஸ் பண்ணும்போது நீங்கள் டேரக்டரியும் பண்ணிக்கலாம். அந்த டேரக்டரிக்கு உங்களுக்கு வந்து ரீடு அண்ட் எக்ஸிக்யூட் பெர்மிஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை பண்ணிக்கலாம். நீங்கள் கமாண்ட் ப்ராம்ப்ட் மூலமாக பண்ணும்போது ரீட் அண்ட் எக்ஸிக்யூட் பெர்மிஷன் இருந்தாலும் பண்ண முடியாது. இப்போ பாருங்கள், கெட் SSH பண்ண முடியாது. ஃபெயில் டு ஓப்பன் ஃபைல். ஏன்னா ஃபைல் மட்டும் தான் உங்களால் பண்ண முடியும். நீங்கள் இந்த கமாண்ட் ப்ராம்ப்ட் மூலமாக பண்ணலாம் தான் இப்படி தான் பண்ண முடியும். இப்போ இதுக்கு என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, இந்த லொக்கேஷனுக்கு போயிட்டு LS-L கொடுத்துட்டு கெட் mget கொடுத்து கூட பண்ணிக்கலாம். இல்லை ஒவ்வொரு ஃபைலாக பண்ணலாம் தான் பண்ணிக்கலாம். mget ஸ்டார் கொடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், எஸ் வேணும், எஸ் எஸ் எஸ். சில ஃபைல் பண்ண முடியாது, ஏன்னா பெர்மிஷன்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு எரர் அடிச்சிருக்கும். பார்த்தீங்கன்னா ஃபெயில் டு ஓப்பன். பிகாஸ் இந்த ஃபைல்னா இந்த SSH_RSC_keyங்கிற ஃபைல் வந்து பண்ண முடியல. ஏன்னா நமக்கு அந்த ஃபைல்ஸ்க்கெலாம் ரீட் பெர்மிஷன்ஸ் கிடையாது. அதனால் நம்ம பண்ண முடியல. LS-L கொடுத்து பாருங்கள். இந்த ஃபைல் நம்மளால் பண்ண முடியும், இந்த ஃபைல் பண்ண முடியாது. அதுமாதிரி இந்த ஃபைல் பண்ண முடியாது, அதுமாதிரி இந்த ஃபைல்லாம் பண்ண முடியாது.
ரீடு எந்தெந்த ஃபைல்ஸ்லாம் இருக்கோ அந்த ஃபைல்லாம் நம்மளால் டவுன்லோட் பண்ணியிருப்போம். இப்போ நான் பை கொடுத்துருந்தேன், ls-l கொடுத்து பாருங்கள், இந்த ஃபைல் வந்திருக்குது. அப்புறம் SSH config வந்திருக்கோம், அப்புறம் இந்த ஃபைல் டவுன்லோட் பண்ணியிருக்கோம், இந்த ஃபைல் வந்திருக்காது, இந்த ஃபைல் வந்திருக்காது. ஸோ இதுதான் இப்போ வந்து ஒரு டேரக்டரியை நம்மளால் டவுன்லோட் பண்ண முடியாதுன்னு பார்த்துட்டோம் FTP கிளைண்ட் மூலமாக. ஆனால் WinSCP ஃபைல்ஸ் எல்லாம் மூலமாக டேரக்டரி கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த டேரக்டரியில் நமக்கு வந்து ரீட் பெர்மிஷன் இருந்தாலே போதும், ரீட் அண்ட் எக்ஸிக்யூட். அதில் உள்ள ஃபைலுக்கு ரீட் அதர் யூசருக்கு கொடுத்துட்டாங்கன்னா நம்மளால் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போது நீங்கள் FTP சர்வரில் வந்து இதுதான் ஒரு பெரிய ட்ராபேக். ஒரு நீங்கள் உங்களால் ஒரு ETC ஃபோல்டரில் உள்ள ஃபைல் கான்ஃபிகரேஷன்ஸ் ஃபைல்ஸ் எல்லாமே உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியும் பாருங்கள். ப்ரௌசர் மூலமாக கூட பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் FTP யூசர் 1 பண்ணுறேன், FTP யூசர் 1 2 3. இப்போ இவங்களுடைய ஹையர் லெவல் போய்க்கலாம், ETCக்குள்ளே போய்க்கலாம், இல்லை வேண்டாம் வேறு ஏதாவது வேணும்னா வேறு எதுக்குள்ளே போய்க்கலாம். பாருங்கன்னா வேரியபிள்குள்ளே போய்க்கலாம், நம்மளுடைய லாக் ஃபைல்ஸுக்குள்ளே போய் ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பாருங்க. லாக் ஃபைல்ஸ் எங்கே இருக்குது? ஓகே, லாக் டைரக்டரி, வேர் லாக் மெசேஜ் ஆன்ஸ் இருக்குது, வேர்லாக் மெசேஜ். ஸோ நம்மளுடைய சர்வரில் உள்ள எல்லா டீட்டெயிலுமே நம்மளால் பண்ண முடியுது. அதனால தான் FTP வந்து சிஹெச் ரூட்டு போட்டு செக்யூர் பண்ணுவோம். இப்போ நம்மளால் ரூட் டைரக்டரி எல்லாமே அக்சஸ் பண்ண முடிஞ்சு. இது வந்து மொசிலா ஃபயர்ஃபாக்ஸ் ப்ரௌசர் மூலமாக பண்ணும்போது மொசிலா ஃபயர்ஃபாக்ஸில் இந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து கூகுள் குரோம் மூலமாக பண்ணுற பாருங்க, இதுக்கு தான் வந்து லேட்டஸ்ட் ப்ரௌசரில் வந்து சில விஷயங்கள் வந்து செக்யூரிட்டி பர்பஸ்க்காண்டி அலோவ் பண்ண மாட்டாங்க. FTP://192.168.19.7 FTP user 1 அவங்களுக்குள்ள பாஸ்வேர்டு கொடுக்குறேன். அவங்களுடைய ஹோம் டைரக்டரி மட்டும்தான் போகும். ப்ரௌசர் அதாவது குரோம் ப்ரௌசர் மூலமாக பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த ஹைராரிக்குள்ளே போக முடியாது, பேரண்ட் டைரக்டரி வேர்க்குள்ளே போக முடியாது. ஏன்னா கூகுள் குரோம் வந்து அப் டு டேட் இருக்குது. கூகுள் அவங்க தான் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதனால் செக்யூரிட்டி பர்பஸ் வந்து கூகுள் குரோமில் நல்லாயிருக்கும். ஆனால் நீங்கள் ஒரு மொசிலா ஃபயர்ஃபாக்ஸ் யூஸ் பண்ணும்போது உங்களால் அப் டு ஹையர் லெவல் டைரக்டரிக்கு உங்களால் போக முடியும். இப்போ பார்த்துட்டிங்கன்னா ஹோம்குள்ளே போய்க்கலாம், அல்லது /root டாக்குமெண்ட் இதுக்குள்ள ஆக்சுவலாக இதுக்கு வந்து பெர்மிஷன்ஸ் இல்லை, அதனால் உங்களால் போக முடியல. எதுக்கெல்லாம் வந்து ரீட் அண்ட் எக்ஸிக்யூட் பெர்மிஷன்ஸ் இருக்குது அதுக்குள்ளெல்லாம் போய்க்கலாம். இப்போ FTP யூசர் 1 இப்போ இதை நம்ம எப்படி பிளாக் பண்ணலாம் பார்த்துட்டிங்கன்னா இதுக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் உண்டு. அதுக்கு ஒன்றுமே கிடையாது, கான்ஃபிகரேஷன்ஸ் ஃபைலில் போய் தான் செட்டிங்ஸ் பண்ணும். vi/etc vsftpd vsftpd.conf shift G அமைக்கி மேலே போங்க, chroot _local _user =s இருக்குது. இதை எனேபிள் பண்ணுங்கள். அதே மாதிரி இதில் இன்னொரு ஒரு லைன் நீங்கள் ஆட் பண்ணணும், allow _writable _chroot =s சேவ் பண்ணிக்கோங்க. systemctl restart vsftpd. rm-rf கொடுத்து கிளியர் பண்ணுறத rm-rf ஸ்டார் கொடுத்து பண்ணிடுறேன், கிளியர் ஸ்க்ரீன் கொடுத்துருந்தேன். இப்போதைக்கு என்னுடைய நோட் 1ல் எந்த டேட்டாவும் இல்லை. FTP 192.168.19.7 FTP user 1 plus etc fail to change directory. ஏன்னா இனிமேல் அவங்களால அவங்களுடைய டைரக்டரிக்குள்ள மட்டும்தான் போக முடியும். pwd ls-l mkdir data1 ls-l. ஸோ அவங்களால அவங்களுடைய ஹோம் டைரக்டரிக்குள்ளே மட்டும்தான் பண்ண முடியும், வேறு எந்த டைரக்டரிக்குள்ளேயும் போக முடியாது. /etc போக முடியாது, /temp போக முடியாது. இப்போது இதையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்பி ஃப்ரெஷ்ஷாக ஓப்பன் பண்ணுறேன். அதுமாரி ப்ரௌசரையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக ஓப்பன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், ப்ரொவைட் நியூ செஷன் FTP://192.168.19.7 ஓப்பன் பண்ணுறேன். FTP user 1
யூசர் ஒன்குள்ளே பாஸ்வேர்டு வச்சுட்டேன். அப் டு ஹையர் டைரக்டரி இனிமேல் போகவே முடியாது, /etc போக முடியாது. இது முன்னாடி நம்மளோட கான்ஃபிகரேஷன் ஸ்பெல்ஸ் எல்லாமே டவுன்லோட் பண்ணிட்டு தான், இனிமேல் டவுன்லோட் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம ஒரு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டோம், chroot போட்டு வச்சுருக்கோம். chroot ஜெயில் போட்டு வச்சிட்டோம்னா அந்த யூசர் அவங்களுடைய ஹோம் டைரக்டரிக்குள்ளே மட்டும்தான் இருக்க முடியும். ஸோ நம்மளுடைய சைட் வந்து ரொம்ப செக்யூர் ஆகிட்டு, இப்போ நம்மளுடைய க்ரெடென்ஷியல்ஸ் வந்து நம்ம அவங்க எண்ட் யூசருக்கு ஷேர் பண்ணோம்னா அவங்களுடைய டேட்டாவை அவங்களுடைய ஹோம் டைரக்டரியில் மட்டும் தான் போட முடியும். நம்ம அதேமாதிரி அவங்க ஹோம் டைரக்டரியில் உள்ள ஃபைலை மட்டும் தான் அவங்களால டவுன்லோட் பண்ண முடியும். நம்மளுடைய பேரண்ட் டைரக்டரி, அதாவது சர்வர் உள்ள கான்ஃபிகரேஷன்ஸ் ஃபைல் வேறு எந்த இதுக்குலையுமே போக முடியாது. FTPயை பொறுத்த வரைக்கும் ஒரு நம்ம கமாண்ட் ப்ராம்ப்ட் மூலமாக ஒர்க் பண்ணுறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம தேர்ட் பார்ட்டி டூல் மூலமாக ஒர்க் பண்ணுறது கொஞ்சம் இதாக இருக்கும். இப்போ நம்ம ஃபைல்ஸ்லாம் மூலமாக செக் பண்ணிக்கலாம், WinACP மூலமாக செக் பண்ணலாம். போன வாட்டி நம்மளால் எல்லாமே பண்ண முடிஞ்சு, இந்த வாட்டி எதுவுமே பண்ண முடியாது. 192.168.19.7 FTP user 1A. ஓகே, அவ்வளோதான். இதுக்கப்புறம் அவங்களால போக முடியாது, வேறு டைரக்டரி அவங்களுக்கு கிடையாது. இதுதான் அவங்களுடைய ஹோம் டைரக்டரி. நான் டெலிட் பண்ணலாம் தான் டெலிட் பண்ணிக்கலாம். சும்மா ஜஸ்ட் இப்போ யூசர் ஒன்னுனால யூசர் ஒன்குள்ள ஃபைலை மட்டும் கொடுத்துக்கலாம். இப்போ இவங்க நினச்சாங்கன்னா வேறு இதுக்குள்ளே போக முடியாது. அதுமாதிரி வேறு நியூ செஷன் ஒன்று கிரியேட் பண்ணலாம் தான் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த செஷனை வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிடுறேன். இப்போது யூசர் 2 லாகின் பண்ணுறேன். எந்த யூசர்னாலுமே போக முடியாது, ஏன்னா இது வந்து காமனாக எல்லா யூசருக்கும் அப்ளை பண்ணியிருக்கோம், போக முடியாது. இப்போ இந்த கேஸில் வந்து நம்ம சர்வர் வந்து ரொம்ப செக்யூர் ஆகிட்டு, யூசர்னால நம்ம சர்வரில் உள்ள டேட்டாவை பண்ண முடியாது, ஆனால் அவங்க அப்லோட் பண்ணலாம் தான் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஏதாவது ஃபைல் நம்ம சர்வரில் உள்ள ஃபைலை டவுன்லோட் பண்ணணும்னு நினச்சாங்களும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ யூசர் 3 லாகின் பண்ணலாம் தானே பண்ணிக்கலாம். யூசர் 3 பாருங்கள், ஓகே கொடுத்துக்கலாம். இந்த டேட்டா ஃபைல் வந்து டவுன்லோட் பண்ணலாம் தான் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி ஃபைல் இருக்குனால ஓவர்ரைட் பண்ணிட்டுமா கேட்குது, நீங்கள் வந்து ஸ்கிப் கொடுத்துக்கலாம். அதுமாதிரி இவங்களுக்கும் வராது. அப்புறம் WinACP மூலமாக பார்த்துக்கலாம். போன வாட்டி WinACP மூலமாக பண்ணும்போது நம்மளால் பார்க்க முடிஞ்சு. எதுக்காகனா நம்ம வந்து கேஷ் மெம்பரில் இருந்ததுனால நம்மளுடைய டேரக்டரி பார்க்க முடிஞ்சு. இப்போ நான் கிளியர் பண்ணதுனால ஃப்ரெஷ்ஷாக ஓப்பன் பண்ணுறேன், இனிமேல் பண்ண முடியாது. FTP user 1A லாகின், அவ்வளோதான். இதுக்கப்புறம் அந்த மிந்தி பார்த்தீங்கன்னா ட்ராப் டவுனில் பார்த்தீங்கன்னா /boot /etc/temp/proc எல்லாமே வந்துச்சு, இனிமேல் வராது. இது அவங்களுடைய ஹோம் டைரக்டரி மட்டும் தான் இருக்கும். இப்போ அவங்களுக்கு ஏதாவது ஃபைல்ஸ் வேணுன்னா பண்ணிக்கலாம், அல்லது டேட்டா வேணுன்னா ஏதாவது டைரக்டரி பண்ணலாம் பண்ணிக்கலாம். இதில் உள்ளது ஏதாவது உங்களுக்கு புதுசாக ஒரு இது வேணும்னா நம்ம டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம FTP சைட் வந்து ரொம்ப செக்யூர் ஆகிட்டு, இப்போ நம்ம FTP சர்வரை வந்து நம்ம ஒரு பப்ளிக் டொமைனுக்காண்டி தான் நம்ம பண்ணுறோம். அதோடைய ப்ரோட்டோக்கால் பார்த்தீங்கன்னா ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோக்கால். போர்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 21 வந்து கனெக்ஷனுக்கு, 20 பார்த்தீங்கன்னா டேட்டா கனெக்ஷனுக்கு. இப்போ பாருங்கள், netstat-atnpl grep FTP. ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 21 இருக்குது. ஒரு டேட்டா வந்து நீங்கள் பண்ணுறீங்களா இருந்தால் அதுக்குள்ளது பார்த்தீங்கன்னா 20 கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்கும். இப்போ டேட்டா வந்து பார்க்குறதுக்கு வந்து எந்த ஃபைல் அதிகமாக இருக்கும் பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு இந்த ஃபைலையும் நான் கொடுக்குறேன் பாருங்கள். அதுக்குள்ளேயே செஷன் முடிஞ்சிட்டு, ஸோ அதனால் நமக்கு போர்ட் 20 வந்து பண்ண முடியல. இல்லைன்னா உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு பிக் ஃபைல் நீங்கள் பண்ணலாம் தான் 20 வந்து போய்கிட்டு இருக்கும். இப்போ பார்த்துட்டோம்னா FTP சர்வர் வந்து நம்ம வந்து பப்ளிக் டொமைனுக்காண்டி சொல்லிட்டோம். இப்போ அந்த பப்ளிக் டொமைனில் வந்து நம்ம ஆர்கனைசேஷன்லேயே ஒரு யூசர் ஒருத்தர் இருக்கார், அவருக்கு வந்து FTP க்ரெடென்ஷியல் தெரியும். அந்த யூசர்னால நம்ம சர்வரில் ஆக்சஸ் பண்ண முடியும். SSH FTP user 1 at 192.168.19.7. எஸ், இப்போ FTP யூசர்னால நம்ம சர்வரில் SSH பண்ண முடியும். அதே மாதிரி FTP யூசர்னால இப்போது நம்ம ஒரு FTP யூசர் கிரியேட் பண்ணி ஒரு வெண்டாருக்கு கொடுத்துருக்கோம், ஒரு தேர்ட் பார்ட்டி கொடுத்துருக்கோம், அல்லது ஒரு டெவலப்பருக்கு கொடுத்துருக்கோம். அவங்க வந்து அவுட் சைடு த ஆர்கனைசேஷன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம ஃபயர்வாலில் வந்து நம்ம வந்து போர்ட்டை எனேபிள் பண்ணியிருப்போம் FTPக்குள்ளதுக்கு, நம்ம அவங்க ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அந்த பப்ளிக் ஐபி மூலமாக. இன்கேஸ் அந்த யூசரே நம்மளுடைய ஆர்கனைசேஷன்லேயே இருக்காருன்னா அவங்க வந்து நம்ம சர்வரில் வந்து SSH பண்ண முடியும். அது வந்து நம்ம அந்த யூசர்னால ஃபைல் மட்டும்தான் அப்லோட் டவுன்லோட் பண்ண முடியும் நம்ம செட் பண்ணி வச்சுருக்கோம், தவிர ஆக்சஸ் அவங்களால பண்ணக்கூடாது நம்ம சர்வர் கூட. அதுக்கு என்ன பண்ணலாம் பார்த்துட்டோம்னா, ஆக்சஸ் பண்ணாலும் அவங்களுக்கு பெரிய ப்ரிவிலேஜஸ் இருக்காது, பட் இருந்தாலும் அவங்க வந்து செக் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள்,
நம்ம FTP கமாண்ட் மூலமாக போகும்போது இந்த லொக்கேஷனுக்குள்ளே போக முடியல. இப்போ நம்ம சர்வரில் ஆக்சஸ் பண்ண முடியுதுனால அவங்களால போக முடியுதுங்க பாருங்கள். என்னென்ன லொக்கேஷனுக்குலாம் போகணுமோ எல்லா லொக்கேஷன்ஸுமே அவங்களால போய் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம ஃபைலில் போய்க்கலாம். இப்போ இந்த ஃபைலில் என்னென்ன SSH கான்ஃபிக் ஃபைல் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த ஃபைல் ரீட் பெர்மிஷன்ஸ் வந்து அதற்கு இருக்குது. அதனால் _config ரீட் பண்ணிக்கலாம். இது தேவையில்லாமல் ஒரு FTP யூசர் வந்து நம்ம சர்வரில் ஆக்சஸ் பண்ண அவசியம் கிடையாது. அதனால் இதை எப்படி நம்ம பிளாக் பண்ணலாம் பார்த்துட்டோம்னா, சர்வரில் போய்க்கோங்க. vi/etc/sshd_config shift G அமைக்கிட்டு இங்கே போயிட்டு block FTP users, இங்கே deny users FTP user 1 FTP user 2. இப்போதைக்கு 2 யூசர் மட்டும் கொடுக்குறேன். சிஸ்டம் ctl restart sshd பண்ணியாச்சு. இப்போ பாருங்க, பை கொடுத்துருந்தேன். இப்போ யூசர் 1 வந்து பிளாக் பண்ணியிருக்கோம். ஆனால் யூசர் 1ஆல் நம்மளுடைய சர்வரை ஆக்சஸ் பண்ண முடியும், FTP சர்வரை ஆக்சஸ் பண்ண முடியும். FTP சர்வர் லாகின் பண்ணியிருக்காரு. pwd பாருங்கள், ls-l கொடுத்து பாருங்கள். ஆனால் யூசர் 1ஆல் இப்போ வந்து நம்ம சர்வரை ஆக்சஸ் பண்ண முடியாது. பெர்மிஷன் டினைட். FTP மட்டும்தான் அவங்களால ஆக்சஸ் பண்ண முடியும், சர்வரை ஆக்சஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி யூசர் 2 செக் பண்ணி பாருங்கள், பண்ண முடியாது. யூசர் 3னால ஆக்சஸ் பண்ண முடியும். ஏன்னா நம்ம யூசர் 3 வந்து டினை பண்ணலை. யூசர் 3னால நம்ம சர்வர் கூட ஆக்சஸ் பண்ண முடியும். pwd பாருங்கள், ls-l கொடுத்து பாருங்கள். அதே மாதிரி இங்கே பை கொடுத்து FTPயும் அவங்களால கனெக்ட் பண்ண முடியும். ஸோ அப்படி தான் நம்ம வந்து ஒரு யூசரை வந்து FTP மட்டும்தான் வேணும்னா நம்ம SSHல போய் பிளாக் பண்ணிக்கலாம். அந்த யூசரை வந்து நம்மளோட இன்டர்னல் டொமைனில் இருந்தால் கூட அவங்களால ஆக்சஸ் பண்ண முடியாது சர்வரை. ஜஸ்ட் FTP மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். நம்ம எல்லாமே மேக்ஸிமம் பார்த்தாச்சு. FTPயில் இது வரைக்கும் என்னெல்லாம் பார்த்துருக்கோம்னா, அனானிமஸ் யூசருக்கு எப்படி நம்ம ஆக்சஸ் கொடுக்குறது, அவங்களுக்கு அப்லோட் பண்ணுறது, அதேமாதிரி ஒரு மேக் டைரக்டரி கொடுக்குறது, SLS பாலிசி சேஞ்ச் பண்ணுறது, ப்ரௌசர் மூலமாக எப்படி பண்ணுறது, அதுமாரி WinACP ஃபைல்ஸ்லாம் மூலமாக எப்படி பண்ணுறது பார்த்தோம். அப்புறம் FTP கமாண்ட் கிளைண்ட் மூலமாக எப்படி ஆக்சஸ் பண்ணுறது பார்த்தோம். அதே மாதிரி ஒரு யூசருக்கும் அதே மாதிரி பார்த்தோம். ஒரு யூசரை கிரியேட் பண்ணுறது, அதேமாதிரி யூசருக்கு வந்து பிளாக் பண்ணுறது எப்படின்னு பார்த்தோம். அவரை யூசர் லிஸ்ட் கொடுத்து அதில் உள்ளவங்க யூசர் மட்டும் தான் ஆக்சஸ் பண்ணுறது பார்த்தோம். CH ரூட் போடுறதுமா என்னென்னு பார்த்தோம். CH ரூட்டோடைய ஆப்ஷன்ஸ்லாம் என்னென்னு நம்ம செக் பண்ணி பார்த்தோம். அதுமாரி ஒரு யூசரை வந்து எப்படி பிளாக் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஒரு FTP மட்டும் தான் ஆக்சஸ் பண்ண முடியும். SSHஐ பிளாக் பண்ணுறது எப்படின்னு பார்த்தோம். SSHஐ பிளாக் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, அந்த யூசர் வந்து ஒரு பப்ளிக் டொமைனில் இருந்தாருன்னா நம்ம FTP சர்வர் மட்டும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபைல்ஸ் எல்லாம் மூலமாக பண்ணிக்கலாம், அல்லது இது மூலமாக. இதே அந்த யூசர் நம்மளுடைய ஆர்கனைசேஷன்ல இருந்தாங்கன்னா SSH போர்ட் வந்து அவங்களுக்கு டிஃபால்ட்டாக என்னபிளாக இருக்கும், அவங்க ஆக்சஸ் பண்ண முடியும். அதனால் அவங்கள நம்ம பிளாக் பண்ணலாம் தான் பண்ணிக்கலாம்.